Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல மணக்க சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பூண்டு குழம்பு செய்வாங்க. ஆனா நான் இன்னைக்கு என்னுடைய ஸ்டைல்ல பூண்டு குழம்பு செய்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதனுடைய மணமா இருக்கட்டும், சுவையா இருக்கட்டும் அவ்வளோ அருமையா வரும். எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க. அவ்வளோ சுவையா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இதெல்லாமே அப்படி ஓரளவுக்கு பொரிஞ்சு வரும்போது 2 வரமிளகாய், அதுக்கு அடுத்துதான் 100 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். சராசரியா இந்த கப்பால 1 கப் அளவுக்கு பூண்டு இருக்கு, சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா சின்ன வெங்காயம், பூண்டு பயன்படுத்தினால அதே கப்பாலே சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2 வெட்டிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததான் முழு வெங்காயமா ஒரு 20 போலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்கிறீங்களோ அதுக்கு வந்து 2 மடங்கு வெங்காயம் சேர்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அப்பதான் வந்து அந்த பூண்டு குழம்பு வந்து நல்லா சுவையா இருக்கும். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு அதனுடைய கரைசலை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக அது கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான். இது வந்து சராசரியாக கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் போல் எடுத்துக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரங்களில் அழகாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஓரங்களில் இந்த மாதிரி அழகாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு கடைசியாக ஒரு துளி வெல்லம், உங்களுடைய புளி வந்து ரொம்ப புளியாக இருந்தால் ஒரு துளி வெல்லம் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா தேவையில்லை, அதுவே நல்லா தான் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போதே வீடே நல்ல கம்மன்னு ஒரு வாசனை இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போதும் நல்ல வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க எப்படி வச்சு இந்த பூண்டு குழம்புன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல அதனுடைய மனமாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், வேற லெவலாக இருக்கும். இதே பூண்டு குழம்பை நீங்கள் வச்சிருந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதனுடைய சுவை வந்து டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு கூட ஒரு அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிட்டா போதும். அப்பளம் வத்தல் அதுவே அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.